காக்கும் சாமியே சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டது தொடர்பாக தற்பொழுது 5 பிரிவுகளின் கீழ் பெருமாள்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பாக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? என்ன நிலவரம்? நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த சாதி மறுப்பு திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பெண்ணின் வீட்டார் நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையின் போது அலுவலகம் சூறையாடப்பட்டு அங்குள்ள பொருட்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. 2 பேர் காயம் ஏற்பட்டார்கள். இந்த நிலையில பெருமாள்புரம் காவல் நிலையத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் அளித்த புகாரின் அடிப்படையில மொத்தம் 13 பேர் மீது 9 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல அந்த பெண்ணின் தாய், தந்தை, அதுபோல அந்த பெண்ணினுடைய சகோதரர் உட்பட அந்த 13 பேருக்கு மீது அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துமீறி அலுவலகத்திற்குள் நுழைந்தது, பொது சொத்தை சேதப்படுத்தியது, பெண்களை தகாத வார்த்தையால் திட்டியது, தாக்கியது உட்பட 9 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டு தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. 13 பேர் மற்றும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அவரிடம் தொடர் விசாரணையும் நடந்து வருகிறது. நன்றி நெல்லை ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.